guys, welcome back to Home Flavors. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா சிக்கன் மோமோஸ் தான் எப்படி வீட்லயே ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மைதா மாவு உப்பு போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா சாஃப்டா இருக்கணும். ஒரு 1 hour ஊறட்டும். அதுக்குள்ள இப்ப ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில லைட்டா ஆயில் விட்டுட்டு இஞ்சும் பூண்டு பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியா நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு வெங்காயத்தை பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி கோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கோஸ் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் சிக்கனை போன்லெஸ் வாங்கி நல்லா பாயில் பண்ணி கையிலேயே உதுத்து விட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு அடி மிக்சியில கூட அடிச்சுக்கலாம். நான் பாயில் பண்ணும் போதே சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கன்ல, அதனால நான் எதுலுமே சால்ட் ஆட் பண்ணல. வேணும்னா டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப சிக்கன் போட்டுக்கலாம் உள்ள. நம்மளுக்கு இப்ப ஸ்டஃபிங் கலரி விடுங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம மாவு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம், அந்த மாவு எடுத்து நல்லா மெலிசா தேய்ச்சிக்கோங்க. மெலிசா தேய்ச்சிட்டு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க. ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி மாதிரி வச்சு அதை வச்சு கூட கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு அதுக்குள்ள இப்ப ஸ்டஃபிங் வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் நிறைய வைங்க. மேல் லேயர் தின்னாதான் இருக்கும், வெளியெல்லாம் வராது நம்மளுக்கு ஸ்டஃபிங்கு. இதே மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி குக்கர்ல ஒரு 15 minutes நம்ம பாயில் பண்ணி எடுத்தாலே நம்மளுக்கு சூப்பரான மோமோஸ் ரெடி ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அடிக்கடி வீட்டுல பசங்க இதை கேட்பாங்க. வீட்லயே செஞ்சு கொடுத்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேங்க்யூ ஆல்.